ஆனால் அந்த 3 ஆண்டுகள் முடித்து அவர் திரும்ப அவருடைய சர்ச்சுக்கு போறார். ரொம்ப வருத்தத்தோட போறார். நாங்கெல்லாம் அவரை பார்த்து சொல்லுவோம், உங்க அப்பா பெரிய பாஸ்டர், உனக்கு பெரிய சர்ச் இருக்குது, நீ நல்லா வந்துருவ அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நாங்க அப்படி. எங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய பெரிய ஆளு. ஏன்னா அவருக்கு எல்லாமே இருக்குது. இல்லாத ஒன்று, நல்லா அழகா பாடுவாரு, நல்லா அழகா மியூசிக் வாசிப்பாரு, நல்லா அழகா பிரசங்கம் பண்ணுவாரு. அவங்க அப்பா பெரிய சர்ச்சை வச்சிருக்கிறாரு, எல்லாத்துலயும் அவர் செட்டில்டு. ஆனா அவர் சொன்ன வார்த்தை, நீங்க எல்லாருமே என்ன நிறைவுள்ளவனா பாக்குறீங்க, எனக்கு எல்லாம் இருக்குன்றத பார்த்தீங்க. ஆனா ஆண்டவர் இப்ப எல்லாத்தையும் என்னை விட்டு எடுத்து நான் ஜீரோவா நான் இருக்கிறேன், நான் ஒன்றும் இல்லாம இருக்கிறேன். நீங்களாவது ஸ்தாபனம் போடுற ஊழியத்தில் நீங்க போயிடுவீங்க, ஆனா எனக்கு எந்த ஊழியத்தில் பண்றேன்னே தெரியல, நான் எப்படி அங்க இருக்க போறேன்னே தெரியல. அப்படியே அந்த பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அவருக்கு வீட்டுக்கு போனார். அங்க போனதுக்கு பிற்பாடும் திரும்பவும் எதுவுமே மாறல. அதற்கு பிறகு ஒரு நாள் அதிகாலையில 4:30 மணிக்கு எல்லா சவுண்ட்ஸ் ஆரம்பிச்சுட்டு ஆன் பண்ணிட்டு ஒரு பாட்டை பாடி அப்படியே ஆராதிச்சுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் கிராமம் ஜனங்கள், எல்லா ஜனங்களும் காலையில சர்ச்சில் பிரேயர் நடக்குதுன்னு வந்துட்டாங்க. இவர் நடத்துறாருன்னு யாருக்குமே தெரியாது. இவர் அந்த கீபோர்டை வச்சுட்டு அந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறாரு, அழுது பாடிட்டே இருக்கிறாரு. பாட பாட ஆராதிக்க ஜனங்கள் அதிகாலை ஜெபம் நடக்குதுன்னு ஒரு 100-150 பேர் வந்துட்டாங்க. பார்த்தா இவர் தான் ஆராதனை நடத்துறாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இல்ல, பாஸ்டர் விட்ட ஊழியத்தை இவர் தொடங்க போறாருன்னு சொல்லி ஜனங்கள் அங்கீகரித்து இன்றைக்கு கர்த்தர் அவரை ஒரு பெரிய ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்த சாட்சி அது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை வெறுமையாக்குறது உண்மையானால் உங்களை நிரம்பி வலிகிற பாத்திரமா மாற்றுவார். ஆண்டவருக்கு தேவை நிறைவுள்ள பாத்திரம் இல்ல, ஆண்டவருக்கு தேவை டேலண்ட் உள்ள பாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கு தேவை உங்களை முற்றிலுமாய் கிளீன் பண்ணி வாஷ் அவுட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு புது ரசத்தை உங்க மேல கர்த்தர் ஊற்றுவார். புது பிசினஸ் ஆண்டவர் உங்க மேல வைப்பார். ஓ ஹalleluya.